அம்மா என்னம்மா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தக்காளிலாம்? ஆமாம். அம்மா இது எத்தனை தக்காளி தேவைப்படும்? நம்மளுக்கு தேவையான தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடியாக எடுத்தாந்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம், உருட்டு பயிட்டு, ஏலக்காய், ஜீனி, முந்திரி பருப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுப்பை பற்ற வச்சு தக்காளி அவிச்சிடுவோம். சரிம்மா. தோல் அழகாக வந்துருமாக்குமா? ஆமாம். சூடாக தானேம்மா இருக்கு? சூடாக தான் இருக்குது. அம்மா இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? இன்னைக்கு தக்காளி ஜாம் தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். இந்த பிரெட்டு கூட வச்சு சாப்பிடுவாங்களா? அதுதான். அது எப்படிம்மா பண்ணணும்? அது நல்லா தக்காளி அலசிட்டு நல்லா 3 தக்காளி எடுத்துக்கணும். அடுப்பில் வச்சு நல்லா ரேசாக அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து ஜீனி போட்டு செய்ய வேண்டியது தான். ஓ இவ்வளோ தானம்மா? அவ்வளோதான். இந்த கல்யாணத்துலாம் வைப்பாங்களா ஸ்வீட் அது தானம்மா? அதான். சூப்பராக இருக்குங்க. அதுதாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். அம்மா கிளைமேட்டும் நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. தக்காளியை கொட்டி நல்லா அலசிட்டு. அம்மா என்னம்மா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தக்காளிலாம்? ஆமாம். அம்மா இது எத்தனை தக்காளி தேவைப்படும்? நம்மளுக்கு தேவையான தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம். ஓ கம்மியாக பண்ண போறியா? ஆமாம். சரி நல்லா அலசிக்கணுங்க. அலசிட்டு போய் தான் அதை இது பண்ணுமா அவிக்கணுமாம்மா? ஆமாம். சரி. முடிஞ்சாம்மா? எப்படி இருக்குது பாருங்க. இப்போ தக்காளிலாம் அலசிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்தாந்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம், உருட்டு பயிட்டு, ஏலக்காய், ஜீனி, முந்திரி பருப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுப்பை பற்ற வச்சு தக்காளி அவிச்சிடுவோம். இப்போ சட்டியை போட்டுருவோம். அம்மா தக்காளி அவிக்கிறது மண் சட்டியா? ஆமாம். இங்கே பாருங்கள். மூணு போதுமாம்மா? போதும். 4 வச்சுருக்கேன். தண்ணியை ஊற்றிடுவோம். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்ப்போம். பாருங்க எப்படி வந்துடுச்சுன்னு. நல்லாவே வந்துடுச்சுல்லம்மா? இங்கே பாருங்க. மேலெல்லாம் எப்படி இருக்குது? தோல்லாம் உறிஞ்சிடுச்சு. எடுத்து வச்சிருமாம்மா? எடுத்து வச்சுருவோம். வைம்மா. இங்கே வர அழகாக இருக்குங்க. வைம்மா. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே தோலை உரிக்க வேண்டியதாம்மா? ஆமாம். நான் 6 தக்காளியாக எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ தோலை உரிச்சிடுவோம். உரிமா. தோல் அழகாக வந்துருமாக்குமா? ஆமாம். சூடாக தானேம்மா இருக்கு? சூடாக தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் தான் மிக்சியில் கொடுத்து அரைக்கணுமா? ஆமாம். என்னம்மா ஒரு கையால் எடுத்துடலாம் பாக்கு? ஒரு கையில் எடுத்துடலாம். இந்த பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க தக்காளி. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கம்மா ஜாம்லாம்? ஆமாம். நான் என்ன நினச்சிட்டேன் வேறு ஏதோ லிக்விடை வச்சு பண்ணுவாங்கன்னு நினச்சேன். லிக்விடை வச்சு. இப்போ தக்காளி நல்லா ஆறி இருக்கும். போய் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். முழுசு முழுசாக போடணுமா? ஆமாம். பாருங்க எப்படி லட்டு மாரி போட்டுட்ருக்காங்க. அதோட பேரிச்சம்பழம் போட போகிறோம். பாருங்க. போடுமா. பாருங்க பேரிச்சம்பழம் இனிப்புக்காமா? ஆமாம். போதுமாம்மா? போதும். இப்போ தக்காளிலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுப்பை பற்ற வச்சு கிண்டிடுவோம். இப்போ சட்டியை போட்டுருவோம். மண் சட்டியில் தான் பண்ணுறியாம்மா? ஆமாம். தக்காளியை ஊற்றுருவோம். அரைச்ச தக்காளிங்க
கம்மியாக தான் இருக்குமா? கொஞ்சமாக தான் அரைச்சது. அதனால தான். கலரை பற்றியம்மா ஆமாம், செம்மையாக இருக்கு. அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஆமாம். பாருங்க, அதில் இதெல்லாம் இருக்குங்க, பேரிச்சம்பழம். என்ன ஜாம்லாம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ஆகிட்டே இருக்கு. ஆமாங்க, இங்கே பாருங்க கலர் எப்படி வந்துடுச்சு பாருங்க. கார சட்னி மாதிரி வந்துட்டுமா? ஆமாம். அடுத்து என்னம்மா பண்ணோம்? அடுத்தது உப்பு போடுமா? லைட்டாக உப்பு. சீனி எத்தனை ஸ்பூன்மா? 2. ஓ, பேரிச்சம்பழம் இனிப்பு இருக்கிறதுனால. ஆமாம். வேறு அப்படியே கிண்டி விட வேண்டியதாங்க. நல்லா கிண்டியாச்சு. இப்போ ஏலக்காய் போடுவோம். இங்கே பாருங்க ஜாம் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்லம்மா. ஆமாம். அடுத்து என்னம்மா பண்ணோம்? ஏலக்காய், நெய் போடுமா? நெய்யை ஊற்றுருவோம். ஊற்றுமா? ஏலக்காய் போடுமா? முந்திரி சோளை போடுமா? கிண்டுமா? என்ன சிரிப்புலாம் பலமாக இருக்கு? ஆமாம். ஜாம் ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். பயங்கரமாக இருக்குமா? இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா கட்டியாக. முந்திரி சோளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்குங்க. அப்படியே நறுக்கு பொறுக்குன்னு கடித்து சாப்பிட்ற மாதிரி. பொடிசாக போட்டால் ரொம்ப நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம். அம்மா ஓ, அப்படியே எடுமா. இங்கே பாருங்க ஒரு கரண்டிங்க. என்ன ஜாம்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்ருவோமா? சாப்பிட்ருவோம். ரெடி பண்ணுமா? இங்கே பாருங்க ப்ரெட்டை அப்படியே எடுத்து ஜாமை தடவிட வேண்டியதாங்க. தடவுமா? அப்படியே பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஃபுல்லாக தடவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. எப்படி இருக்குது பாருங்க, நல்லா கட்டியாக வச்சாச்சு. ஃபுல்லாக நல்லா அகலமாக தடவிட்டு அம்மா ஓ, இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு அப்படியே சாப்பிட்டு சொல்கிறியம்மா? வைமா. சாப்பிடுமா? எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இனிப்பு இல்லாமா? கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கா?